பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்லும் பொழுது நான் புது பாட்டினாலே நினைச்சுவேன் பாடு. யாருக்கு பாடுறாரா? யார் சொல்லுங்க, யாருக்கு பாடுறாரு? ஆண்டவருக்கு. உமக்கு நான் புது பாட்டை பாடுறேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு தான். தாவீதின் வாழ்க்கையிலே அவன் ஏராளமான பாடல்களை பாடின ஒரு மனிதன் பார். எதையெல்லாம் பார்க்குறானோ அதை என்ன செய்வாங்க? பாடி விடுவான். இதெல்லாம் பார்த்து ஆண்டவரின் மேய்ப்பர் கோட்டை என்ன சொன்னது நமக்கு ஆண்டவரை எப்படி ஆயினும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோடு தம்புரினாலும் 10 நரம்பினாலும் நான் கீர்த்தனம் பண்ணுவேன் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரை துதிக்கும் பொழுது இதில் பல காரியம் சொல்லப்படுகிறது. அதை ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி பழைய பண்ணி மறைந்த சம்பவத்தை சொல்லி ஆராதனை குறித்து சற்று நம்ம துதித்து ஆராதி போகிறோம். அது சொல்கிறான், நான் அப்படி பண்ணுவேன். அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். நீரே ராஜாக்களுக்கு என்ன செய்வீராங்க? ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு எதனால்? நாம் பாடுறதுனால. விளங்குச்சா அவங்களுக்கு? அவன் சொல்கிற வார்த்தை, நான் நமக்கு புது பாட்டை நான் பாடுவேன் ஆண்டவரே. அதனால் அந்த துதியின் மூலமாக அந்த பாடலை பாடுவதன் மூலமாக நீர் என்னை ராஜாக்களுக்கு என்ன செய்வாங்க? ஜெயத்தை தருவீர். ராஜான்னு சொல்லும்போது தன்னைத்தான் சொல்கிறதை பார்க்கிறோம். ஜெயத்தை தந்து அங்கே அடுத்த வசனத்தில் அடுத்த வார்த்தை சொன்னால் உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு என்ன செய்யுங்க? தப்பு வைக்கிறவர். அப்போ ஆண்டவரை துதிக்கிற துதி என்பது சாதாரணமான ஒன்று அல்ல என்பதை நம்ம அறிந்து வேதத்தின் பல சம்பவங்களில் நம்ம பார்க்கிறோம். அதில் துதி நம்ம எல்லாருக்குமே ஜெயத்தை கொடுக்கிற ஒன்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வெற்றியை கொடுக்கிற ஒன்று. நீரே, வேற யாரும் இல்லை. நமக்கு தெரியும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்படுகிறது. ஸோ தாவீதுக்கு மாத்திரமல்ல, அந்த ஜெயம் என்று சொல்லும்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு காரியத்தில் நமக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவர். நம்முடைய வேலையில், படிப்பில், நம்ம சரீரத்தில், பலவீனத்தில், நம்முடைய வாதிகளை எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு வழி. தாவீது சொல்லுகிற காரியம், நான் உமக்கு என்ன பாட்டை பாடுவேன்? சத்தமாக சொல்லுவாங்க. அப்போ புது பாட்டை என்ன செய்வேன்? நான் பாடுவேன். புது பாட்டை பாடுவேன். அதனால தான் நம்மை குறித்த தேவ சித்தத்தினை நான் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அப்போ எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே வாசிங்க. வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவ சித்தம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான் நம்மை குறித்த தேவ சித்தம். என் பலவீனத்தில் நான் என்ன செய்வது? ஸ்தோத்திரம் செய்வது. என் கஷ்டத்தில் என்ன செய்வது? நான் ஸ்தோத்திரம் செய்வது. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தேவனே அவர் ஜெயத்தை தருகிறார். நம்ம எந்த போராட்டத்தில் இருக்கிறோமோ, எந்த காரியத்தில் இருக்கிறோமோ, அந்த காரியத்தில் தேவன் ஜெயத்தை தருகிறார். அதுதான் தேவன் நம்மை குறித்த இந்த 2024 வருஷத்தில் நல்லா இருந்து கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், நம்மை குறித்த தேவ சித்தம் ஆண்டவரை என்ன செய்யணுங்க? ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவரை நல்லா துதிக்க வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சுட்டி காட்டுகிற அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன செய்யுதான்? இருள் அடைந்தது என்று வாசிக்கிறோம். வசனத்துடைய டெஃபினேஷன் நான் சொல்றேன். நம்ம திரும்ப திரும்ப இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவனை குறித்து தெரியும். என்ன தேவனை குறித்து தெரியும்? தேவன் அற்புதம் செய்கிறவர், யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, சுகமாக்குறவர், அற்புதம் செய்வார், வியாதியை சுகமாக்குறவர், விடுதலை தருகிறவர், எல்லாமே தெரியும். எல்லாம் ஆண்டவரை பற்றி எல்லா காரியம் தெரியும். ஆனால் அவர்கள் என்ன செய்யலையா?
ஸ்தோத்தரிக்கவில்லை. ஸ்தோத்தரிக்காம என்ன பண்ணாங்கன்னா தங்கள் சிந்தனைகளினாலே என்ற வார்த்தை வாசி. அப்ப என்ன சிந்தனை? இப்போ உதாரணமாக சொல்லு, ஒரு வார்த்தையை சொல்லு, கவனி. இப்போ ஒரு பண தேவை வந்து விட்டது, ஒரு திடீர்னு ஒரு பண தேவை வருது. இப்போ நம்முடைய ஆண்டவர் என்னன்னு பார்த்துருக்கிறோம்? யெகோவா ஈரே, நம்முடைய தேவையை சந்திப்பதில் அவர் பெரியவர். ஆண்டவர் சொன்னார், அவர் எதில் பெரியவராக இருக்கிறாரு? நமக்கு முன்னால் போய் நம்முடைய தேவையை சந்திப்பதில் அவர் எப்படி இருக்கிறாருங்க? பெரியவர். ஆகவே யெகோவா ஈரே எல்லாருக்குமே தெரியும், தேவையை சந்திப்பவர். ஆனால் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? ஐயோ இவ்வளோ ரூபா தேவை இருக்கு, நான் என்ன செய்வேன்? ஏன்ட்ட ஒன்றும் இல்லையே, எப்படி இந்த பணத்தை எனக்கு கிடைக்கும்? இதனால் எனக்கு என்ன சம்பவிக்கும்? இந்த பணம் கிடைக்கலாம், என் நிலைமை என்ன ஆகும்? நான் யார்கிட்ட போய் வாங்குறது என்று திரும்ப 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 தங்களுடைய யோசனை, இந்த யோசிக்க 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 என்ன செய்யுமா? இருதயம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? இருளடைய ஆரம்பித்து. உணர்வில்லாத இருதயம். என்ன உணர்வு? தேவனை தெரியும், தேவை சந்திப்பான்னு தெரியும், சுகமாக்குவார்னு தெரியும், அற்புதம் செய்வான்னு தெரியும். அவரை ஸ்தோத்தரிக்காம வீணான சிந்தனைகள், ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, அப்படியே சிந்திக்க 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 நம்முடைய வாழ்க்கை இருள் அடைந்து போய்விடும். இருள் எங்கே இருக்கிறதோ அங்கே பயம் வந்துடும். இருள் எங்கே வந்திருக்காங்க? பயம் வந்துடும். அப்போ முற்றிலுமாய் ஒரு விசுவாசம் அற்றுப்போகுது. அதனால தான் தெசலோனிக்கேயர்ல பவுல் மூலமாய் கர்த்தர் எழுதும்போது, இல்லைப்பா உன் தேவை நேரமாக இருக்கலாம், பலவீனமாக நேரமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கிற நேரமாக இருக்கலாம், எந்த நேரமாக இருந்தாலும் உன்னை குறித்த தேவ சித்தம் என்ன செய்ய வேண்டும்? சத்தமாக சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் வேண்டும். சில கேட்பாங்க, இதுலேயுமா ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதுலேயும் தான் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். நோ எக்ஸப்ஷன், எந்த எக்ஸப்ஷனும் அதில் இல்லை. ஆகவே அப்படி துதிக்கும் பொழுது, நீரே ராஜாக்களுக்கு என்ன கொடுக்கிறீர்? ஜெயத்தை கொடுக்கிறீர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் நாம் நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு பகுதி. யோசபாத் ராஜாவினுடைய வாழ்க்கையின் சம்பவத்தை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் பெரிய ராஜா. நீங்கள் அந்த முதல் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த 2 நாளாகமத்தில் வாசிக்கும் பொழுது, மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தாரும் எல்லாரும் யுத்தத்துக்கு வந்த வேளையிலே யோசாத் பயந்தான் என்று வாசிக்கிறோம். அவன் பயந்தான், என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை, பயந்தான். அதனால் அவனுக்கு ஒன்றும் இல்லாதால் நினச்சிடக்கூடாது. நீங்கள் முந்தின அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வீரர்கள் அவன் கையில் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டுகிறது. ஆனால் அவனுடைய நம்பிக்கை என்னன்னா, தன்னுடைய பலத்தின் மேல் அல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது? ஆண்டவர் நோக்கி அவன் பார்த்தான், சிந்திக்கவில்லை. நல்லா கவனிச்சிங்களா? நான் என்ன செய்யறது, இத்தனை பேர் வந்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது இல்லை. அவன் சொன்ன பிளைனாக சொல்கிறான், ஆண்டவரே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, எங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யலை தெரியலை. இப்போ நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்லுவோம். யார்கிட்ட சொல்லுவோம் தெரியுமா? இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லுவோம். சரியா? இப்படி ஆயிடுச்சு, அதனால் என்ன செய்யணும், என்ன செய்யலை தெரியலை தெரியலை தெரியலை, அப்படியே தெரியாமே போயிடும். சொல்ல வேண்டிய இடம் எங்கே சொல்லணும்? தேவன்ட்டு சொல்லணும். அவர் ரொம்ப பிளைனாக சொல்கிறான். ராஜா நல்லா யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட வைக்கப்படவே இல்லை. ஐயோ எல்லாரும் என்னை பற்றி என்ன நினச்சிடுவாங்க? நோ, என்னன்னு தெரியல ஆண்டவரே, என்ன செய்ய தெரியல, அதனால் உங்களை நோக்கி பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை பார்க்குறோம். தாவீது சொன்னான், நான் புது பாட்டை பாடுவேன், நீரே ராஜாக்களுக்கு என்ன செய்வேன்? அதைத்தான் ஆண்டவர் நீங்கள் கொண்டு வர்றார். அப்பா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ என்ன செய்ய? துதி என்ன. ஒருவேளை நீங்கள் நல்லா கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இதை வந்து நம்ம ரேசா சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஆப்போசிட் சைடில் அவ்வளவும் யுத்த வீரர் நிற்கிறார்கள். மோவாப் தேசத்தை சார்ந்தவர்கள், அம்மோன் புத்திரர், மலை தேசத்தார் எல்லாருமே ஆயுதம் அணிந்து இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நிற்கிற ஆயுதவா தரித்தவர்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? பின்னால் இருக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறாங்க. முன்னால் இருக்கிற யாரு? தம்புரு, சுரமண்டலம் வாசிக்கிறவங்க, கொயர், பாடல் குழு தான் நிற்கிது. இப்போ இது வந்து உலகத்தின் பார்வைக்கு அல்லது அவருடைய பார்வைக்கே அது இப்படி இருந்திருக்கலாம், மிக கேலிக்குரியதாக, நகைப்புக்குரியதாக இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவங்க பாடி முடித்த போது அல்ல, பாட தொடங்கின போதே கர்த்தர் அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு வாசிக்கிறோம்?
ஜெயத்தை கொடுத்தார். பாடி தொடங்கி. அப்போ இந்த சின்சியர் வித் பிரைசிங் வித் சின்சியர் ஹார்ட், அதாவது ஸ்தோத்திரம். சில இன்னைக்கு 100 ஸ்தோத்திரம் பண்ண, சோத்திரம் 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 என்ன சொன்னாங்க எதுனே தெரியும். அதல்ல, நீங்கள் 100 ஸ்தோத்திரம், சில 1000 ஸ்தோத்திரம் சொல்கிறார்கள். பாசி உருட்டுற மாதிரி 1000 ஸ்தோத்திரம் சொல்லுவான், இல்லை 1000 ஸ்தோத்திரம் எழுதுவோம் பேப்பரில். நீ 1000 எழுதினாலும் 10,000 எழுதினாலும் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஸ்தோத்திரம் வராட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சிச்சுவேஷனை பொறுப்படுத்த பார்க்கிறோம். ஜெயத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். பட்டயத்திற்கு அவரை என்ன செய்தாருங்க? தப்பி வைத்தார். அப்போ இந்த துதி என்பது டைனமிக் பவர், ஒரு பெரிய வெடிகுண்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் செய்யாருங்க கொடுத்திருக்கிறார். அந்த துதி பாடலை பாடும் பொழுதும் நம்முடைய வார்டுகளில் ஜெயத்தை ஆண்டவர் செய்யாருங்க கட்டிடுகிறார். அதுதான் எல்லா நேரங்களிலேயும் நம்முடைய வாயில் ஆண்டவரை துதிக்கிற துதி என்ன செய்யணும்? இருக்கணும். ஸ்தோத்திரம் சொல்வதற்கு எந்த காலேஜ்லேயும் போய் படிக்க வேண்டிய அவசியம் வேணுமா? இல்லை. விளங்குச்சா? படித்தவங்க சொல்லலாம், படிக்காத சொல்லலாம், ஏழைன்னு சொல்லலாம், பணக்காரன் சொல்லலாம், சின்ன பிள்ளைன்னு சொல்லலாம், பெரியவங்க சொல்லலாம். எல்லாருமே வாயத்திறந்து என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் பொதுவானதாய் தந்திருக்கிறார். ஸோ இப்படி பண்ணால் தான் உனக்கு ஜெயம் இல்லை. நீ ரொம்ப ராகத்தோட ஸ்தோத்திரம் சொன்னா தான், ராகத்தோட பாடினா தான் உனக்கு இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவது எல்லா வாயத்திலிருந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது விடுதலை உண்டாகும், வெற்றி உண்டாகும். அதனால தான் நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லும். இது துதியினுடைய ஒரு பகுதியாக நான் பார்க்கிறோம். இப்போ அந்த துதி ஆராதனையும் நம்ம கொஞ்ச நேரம் சொல்லிவிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய போகிறோம். நானும் ஏற்கனவே பல நாட்களாக உங்களுக்கு போய்த்து கொண்டே வருகிறேன். அது போய்த்து கொண்டே தான் இருக்க. துதி ஆராதனை குறித்து நான் சொல்லிக் கொடுத்தார். துதி என்பது வேற, ஆராதனை என்பது வேற. ரெண்டுக்கும் வேறுபாடுகளை நான் சொல்லிக் கொடுத்தேன். துதி என்பது ஆண்டவருடைய நன்றி செலுத்துவது, தேவன் செய்த நன்மையை நினைத்து செல்வது. ஆராதனை என்பது என்ன செய்யுது? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே சொல்லுவது. அப்போ துதி என்பது நம்மை ஆராதனைக்கு நேராக வழி நடத்துகிறது. இட்ஸ் அ பேத்வே. அது ஒரு வழி நடத்துகிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவரை துதிக்க 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 அது நம்ம எங்கே கொண்டு போகுதுன்னா, தேவ பிரசன்னத்திற்குள்ளே தேவனை ஆராதிக்கும்படியாய் என்ன செய்தாங்க கொண்டு போகிறது. அதுதான் நல்ல துதி. ஆவில நம்ம ஏன் காலையில் வந்த உடனே சில பாடல்களை பாடுகிறோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டார் வாசிக்கணும் அப்படின்னீங்கன்னா 6 ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் ஒவ்வொரு மார்க், அதை டியூன் பண்ண வேண்டும். இப்போ நீங்கள் எல்லாம் வருகிற நேரத்தில் ஒருத்தரும் வீட்டிலேருந்து வரும்பொழுது எந்த நிலைமையிலேருந்து புறப்பட்டு வரீங்கன்னே தெரியாது. வாசல் போய் சண்டை போட்டு வந்த ஆள் இருக்கலாம், கோவப்பட்டு வந்த ஆளாக இருக்கலாம், பிழை தூக்கி எரிஞ்ச ஆளாக இருக்கலாம், என்ன விதத்தில் வந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆத்மா ஆவி என்ன செய்யணும்? ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமான ப்ரிப்பரேஷன். ஆயத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் உங்கள் சிந்தைகளை கொண்டு வரும்படியாக நல்ல கரங்களை தட்டி பாடலை பாடுங்க, துதிங்க அப்படின்னு சொல்ல காரணம், அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் மறந்து அந்த எல்லாரையும் ஒரு இருதயத்தில் ஒரு சரியான ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு வருவதற்குத்தான் நாம் கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கிறோம். ப்ரிப்பரேஷன், அது ஒரு ஆயத்தம். இரண்டாவதாக நாம் துதிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த துதியை சிங்காசனமாய் தேவன் அவர் ஏற்படுத்தி நம்ம மத்தியில் என்ன செய்யாருங்க வந்து வீற்றிருக்கிறார். துதி எங்கே இருந்தாலும் அங்கே கர்த்தர் என்ன செய்யாருங்க இருக்கிறார். அதை ஏற்கனவே நான் சொல்லி, துதி எங்கே இருந்தாலும் அங்கே வந்துடுறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலை துதித்தார்கள், சிறைச்சாலைக்குள்ளே வந்தார். அது வந்து மாறாத சத்தியம். எங்கே ஆண்டவரை துதிக்கிறோமோ அங்கே துதிக்கிறோம். இந்த மாதத்தில் சொன்ன வாக்கு தத்தத்தின் முதல் பகுதியை நான் பார்க்கிறோம். சீயோன் குமாரத்தையே என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவரை பாடத்தான் சொல்லி, துதிக்க தான் சொல்லி, அந்த வசனத்தில் பல காரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்ல தான் சொல்லி. ஸோ இந்த ஆண்டு நம்முடைய உள்ளம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு தேவனை துதியினால் என்ன செய்யட்டும்? நிரப்பட்டும். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் என்னங்க? ஆராதனை. அப்போ துதி என்பது நம்மை ஆராதனைக்குள்ளே வழிநடத்துகிற ஒன்று. நான் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனித்துக் கொள்வேன். இப்போ ஆராதனையில் போகும் பொழுது வேதம் சொல்கிறது, நம்ம ஆவியோடு கர்த்தர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். முதல்ல சொல்ல, ஆண்டவரே நல்லவர் வல்லவர் எல்லாம் சொல்கிறோம். ஆண்டவரை ஆவியினாலே ஆராதிக்க வேண்டும். ஆவியினாலனா அந்நிய பாஷையிலே,
பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஆராதிக்க வேண்டும். வெறும் தமிழ் வார்த்தைகளால் அல்ல, நல்ல தமிழ் வார்த்தையினால் மாத்திரம் அல்ல. அந்நிய பாஷை ஏன் தேவன் கொடுத்திருக்கிறார்? அந்நிய பாஷையின் ஒரு பகுதி என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்று அந்நிய பாஷையிலே பேசினார்கள். அப்பொழுது கிட்டத்தட்ட 17 தேசத்தார் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஜென்ம பாஷையிலே பேச என்ன பேசினாங்கன்னா தேவனுடைய மகத்துவத்தை. ஸோ நம்ம ஒரு ஒன்று போல ஆராதிக்க வேண்டும் என்பதற்கைத்தான் ஒரு டியூனில் ஆராதிக்கிறோம். நல்லா கவனிங்க. எதற்காக நம்ம ஆராதிக்கணும்? எல்லாம் சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய கடவுது என்ற அந்த கற்பனைக்கு இறங்க நம்ம ஒரே டியூனில் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஒரு சில நிமிஷங்கள் தமிழ் ஆராதிக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து பரிசுத்தாய் பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷைகளை பாடி கர்த்தரை என்ன செய்யணும்? சொல்லுங்க, ஆராதிக்கணும். அது இப்போ குறைஞ்சிட்டு வர்றதை நானும் பார்க்குறேன். அதனால் இந்த வருஷத்தை கூட்ட வேண்டும். நல்ல அந்நிய பாஷை தமிழ் வார்த்தையில் இடையில பயன்படுத்தலாம். ஆனால் தொடர்ந்து ஆவியிலே கர்த்தரை தமிழில் ஆராதிக்கிறதுக்கு ஏற்பட கூட்டம் இருக்குது, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஆவியிலே ஆராதிக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆவியிலே ஆராதி. அப்போ நல்ல பசுத்தாய் பேர் தேவனுடைய பிள்ளைங்க நல்ல ஆவியில் நிறைந்து நல்ல அந்நிய பாஷையில பாடி கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். பசுத்தாய் பெறாதவங்க தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பும்படி எதிர்பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அதுக்காக ஸ்பெஷலாக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதே நீங்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட முடியும். ஸோ டேக் டைம். அந்த அந்நிய பாஷையிலே நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் மிக முக்கியம். நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒருங்கிணைகிற நேரம். இன்னைக்கு தமிழ்லேயே ஆராய்ச்சி பிடிச்சிடலாம் இல்லாமல் வந்துருச்சு. நான் சொல்வது போல நின்று சில பாடலை பாடி முடிக்கிறோமே இல்லை. ஏன் இடையில சில பாடலை பாடுறோம் அப்படின்னா ஆராதனை குறைவு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போவதற்காக, இன்னும் கொஞ்சம் உயர்வுக்குள்ளே கொண்டு போவதற்காக நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும். அதுக்கு தான். ஸோ அந்த நேரத்தில் அந்த பாடல்கள் தேவனையே மையமாக வைத்த பாடல்கள். அதை பாடிட்டு தொடர்ந்து என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. அந்த ஆராதனை வீரர்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீ தேவ சமூகத்தில் நீங்கள் தனியாக உட்கார்ந்தோ சபையிலோ உட்கார்ந்து தேவனை ஆவியில் உண்மையாக ஆராதிச்சு ஆவியில் நல்ல அந்நிய பாஷைகளை பாடி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தோம்னா நேரம் போகிறதே தெரியாது. ரெண்டாவது தேவ பிரசன்னத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அதை கர்த்தர் இந்த நாட்டில் எதிர்பார்க்கிறார், அதை செய்கிறார். நான் பிசாசுடைய மகாபெரிய தந்திரம் அவர் ஆண்டவர் உண்மையாக ஆராதிக்கூடாது, ஆவியில் ஆராதிக்கூடாது அப்படின்ட்டு தமிழ்லேயே பாடி தமிழ்லேயே முடிச்சு. அதல்ல, நல்ல அந்நிய பாஷையில். நான் சில இடத்தை சொல்கிறேன். அதனால தான் நல்ல அந்நிய பாஷையில் பாடி கர்த்தரை ஆராதிக்க சொல்லும்பொழுது பரிசுத்தாய் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் நல்லா பாடும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க அதை நினைக்க வேண்டிய கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைப்பார், அதான் மிக முக்கியம். ஆண்டவர் நம்மை குறித்து நினைச்சு வராங்க, என்ன நினைப்பார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் தேவன் இந்த நாட்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகத்துடைய சில பேர ஒரே ஒரு காரியம் என்னதான்? ஆராதனை. நான் இலங்கை போயிருக்கும் பொழுது அவங்க ஆராதனை எல்லாம் பெருசாக பண்ண உண்மைதான். ஒரு நாள் துதி ஆராதனை என்கிற ஒரு காரியத்தை கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் இரவில் தீர்மானித்து அடுத்த நாள் மத்தியானத்தில் அவங்களுக்கு சொல்லிக் கொடு. இப்போ நான் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கேன் ஆண்டுக்கு. அவங்க சொன்னாங்க, எங்களுடைய ஆராதனையே முற்றிலும் மாற்றமாகிவிட்டது, ரொம்ப மாறிட்டு. இந்த கிறிஸ்துமஸ் ரொம்ப நல்லா நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் கற்றுக்கொண்டு அதுபடி செய்ய ஆரம்பித்திருக்கிறோம், செய்கிறோம். பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்குறான்னு சொல்லி அவங்க டெலிஃபோனில் சொன்னாங்க, கேட்டேன். ஏன்னா இன்றைக்கி அறியாத நாள். இன்றைக்கி நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நல்ல ஆவியில் சில நேரம் நல்லா நான் இப்போ டைம் கான்சியஸாக இருக்கிறதுனால குறிப்பிட்ட நேரத்தை முடிச்சிடும். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நல்ல ஆவியில் ஆராதிக்கணும். அந்நிய பாஷையை பாடி நல்ல சரளமாக பேசும். இன்னைக்கு பசுத்தாய் பெற்று அந்நிய பாஷையை பேசும் கூட ஆண்டவர் சொன்னார், ஆவியை என்ன செய்யாதீங்க, அவித்து போடாதீர்கள் இருக்கு. நீங்கள் தனியாக எவ்வளோ அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்னு தெரியாது, எவ்வளோ அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியாது. அவித்து போடக்கூடாது. ஸோ அதை டெவலப் பண்ண வேண்டும். அதை நான் முன்னேற்றம். அதுக்கு ஆராதனை ஒரு நல்ல காரியம். அப்போ அந்நிய பாஷையில் பேசும் பொழுது பாடும் பொழுது தேவனுடைய மகத்துவத்தை நாம் என்ன செய்கிறோம்? பேசி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் நமக்கு ஊழியம் செய்கிற நேரம், அதான் தேவன் எதிர்பார்க்கும் நேரம். ஆகவே நான் அந்த வார்த்தையோடு முடிச்சு விடுகிறேன். இப்போ நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று கொஞ்ச நேரம் துதி வழிகளை செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதி போகிறோம். இன்றைக்கோடு அவங்க துதி ஆராத போயிடக்கூடாது. உங்களுடைய வீடுகளில் துதிங்க. ராஜாக்களுக்கு ஜெயத்தருவேன்னு சொல்லி ஆண்டவரே, வியாதிகளை வெற்றி,
என் பலவீனத்தில் வெற்றி, என் எல்லா காரியத்திலும் வெற்றி அடைய ஸ்தோத்திரமாப்பான்னு சொல்லி அந்த ஸ்தோத்திரத்தை எப்பொழுதும் நாம் ஏறெடுக்கிறவர்களாக நாம் இருப்போமானா நிச்சயமாக ஆண்டவர் அவர் ஜெயத்தை தரும் மாத்திரமல்ல, பட்டயத்திற்கு நம்மை தப்புவிக்கிற தேவன், பாதுகாக்கிறது. ஆண்டவன் பாதுகாக்கிற துதி ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் போல நமக்கு இருக்கு. சத்துரு எந்த விதத்தையும் தொட முடியாது, எந்த பலவையும் தொட முடியாது. ஆகவே இந்த மாலைவெளியில் நம்ம சில நிமிஷம் ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவன் தான், அதனால் ஆராதிக்கும் பொழுது பசுத்தா பெற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நல்லா வாயத்திலிருந்து அந்நிய வாசலில் பாடி கர்த்தரை ஆராதி. நான் சொன்னேன், ஒரே டோனில் ஆராதிப்புடைய நோக்கம் என்னென்னா ஒரு ஒன் போல இருக்க வேணும், ஒரே காலில் இருக்க என்பதற்காய்த்தான் அந்த ஒரு பாடலை பாடி அதே ராகத்தில் நம்ம ஆராதிக்கிறோம். அவனுடைய சிந்தை ஆண்டவரே நோக்கி இருக்கட்டும். சிறுவன் எல்லாம் கர்த்தரை துதித்து நீங்கள் பழக வேணும். எல்லாரும் இந்த மாலை வேளையிலே, இந்த 1ஆம் தேதி மாலை வேளையில் தேவ சபையில் வரும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கலாம், பரவாயில்ல. சத்தத்தை உயர்த்தி, பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் இந்த ராத்திரியில மத்தியான வேளையில இந்த சாயந்தர வேளை பரிசுத்தால் நிரப்பட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதிப்பு ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதல் நேரத்தில் உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்க, இந்த மாலை வேளையிலே உம்மை துதிப்பது ஆராதிப்பதற்கு ஆண்டவரே உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பல்லா கதராமா சந்தல்லரா கதராமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. We bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord. And we offer unto you a sacrifice of thanksgiving. And we offer unto you a sacrifice of praise. துதிகளின் பலிகளையே கர்த்தரின் வீட்டினிலே. துதிகளின் பலிகளையே கர்த்தரின் வீட்டினிலே நாம் கொண்டு வருவோம். ஸ்தோத்திர பலிகளையே நாம் செலுத்திடுவோம். துதியின் பலிதனை. I will enter his gate with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this the day that the Lord hath made. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. Oh! ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன் அவர் எல்லாம். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன் அவர் சந்தோஷத்தால். ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன் அவர் சந்தோஷத்தால். ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன் அவர் ஆடி பாடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
Hallelujah, hallelujah. எல்லாரும் hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஓ ஹalleluya, ஹalleluya. ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரே, வல்லமையுள்ளவரே, ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya. ஓ ஹalleluya. எல்லாரும் அப்படி ஆவியிலே ஆராதிப்போமா? எல்லாரும் அந்நிய பாஷையிலே பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பசுத்த பேர் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பாடி உரபலதர சந்தலர கதரமா உரபலதர சே ரிபபபதர சந்தலர கதரமா உரபலதர சந்தலரோ ரிபபபதர சந்தலர கதரமா உரபபபதர சே ரிபபபதர சந்தலரோ ரிபலபரதர சே உரபலதர சந்தலரோ ரிமமமதர சந்தலர கதரமா உரபலதர சந்தலரோ ரிபபபதர சந்தலர சே ரிபபபதர சந்தலர கதரமா ரிபபபதர சே உரபலதர சந்தலர கதரமா ரிபபபதர சந்தலர சே ரிமமமதர சந்தலரா உரபலதர சந்தலரோ ரிபபபதர சந்தலர கதரமா ரிபபபதர சந்தலர கதரமா ரிமமமதர சந்தலர கதரமா உரபலதர சந்தலர கதரமா உரபலதர சந்தலர கதரமா ரிபபபதர சே ரிபபபதர சந்தலரோ ரிபபபதர சே உரமலதர சந்தலர கதரமா ஹalleluya உரபதர சந்தலரோ ரிபபபதர சே ரமாரந்தலரோ ரிபபபதர சே உரபலதர சந்தலதர சே ரிமமமதர சே ரிபலபரதர சந்தலரோ ரிபபபதர சந்தலர கதரமா ரிபபபதர சே உரமலதர சந்தலரோ ரிபபபதர சந்தலரோ ஹalleluya. இயேசுவே, we worship you Lord. உரமலதர சே ரமாரதரோ ஹalleluya. ரிமலதர சந்தலரோ ரிபபபதர சே உடைத்து உருவாக்கும் என் இயேசுவே, உமக்கு தான் ஆராதனை, உமக்கு தான் ஆராதனை. உடைத்து உருவாக்கும் என் இயேசுவே, உமக்கு தான் ஆராதனை, உமக்கு தான் ஆராதனை. We worship you, Oh Lord, we glorify your Lord, we magnify your Lord, we adore you.
worship you, oh Lord. We glorify your Lord. We magnify your Lord. We adore you, oh Lord. Lavadavadara sandaloro, ribabababadara se, rimaladara shandalara katarama, ribabababadara se, uramaladara shandalara katarama, ribabababadara se, rimaladara shandalara katarama, urababababadara se, ribalabadara sandalora, ribababadara shandaloro, ribababadara se, ribalabadara shandaloro, ribababadara se, rimamamadara shandalara katarama, urabaladara shandalara katarama, ribabababadara se, ribaladara sandaloro, rabadara sandaloro, ribabababadara se, ribabababadara sandaloro, ribabababadara sandaloro, ribabababadara se, ribamamadara sandaloro, ribabababadara sandalara katarama, ribabababadara sandaloro, riangadaria, urabaladara shandalara katarama, ribabababadara se, ribabababadara sandaloro, hallelujah, oh rabababadara se, rimamamadara shandalara katarama, ribabababadara se, oh rabaladara sandaloro, ribababadara se, ribaladara sandaloro, hallelujah. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் இயேசுவே, எல்லாரும் இயேசுவை பார்த்து சொல்லுவோமா? உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே. ஆமாப்பா, உம்மையே. எல்லாரும் இயேசுவை பார்த்து உலகமெல்லாம் மாயையா உம்மன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா உம்மன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் ஹல்லேலூயா. உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே. எல்லாரும் வாய்த்து ஆராதிப்போம். எல்லாரும் பசுத்தாப்பில் எல்லாரும் அப்படியே அந்நிய பாசையில் நிறைந்து கர்த்தரை ஆராதிப்போம். உரபலதர சந்தலரோ
Ribababadarase Ribababadarashandalarakatarama Urabababadarase Ribababadarashandalarakatarama Ribababadarase Urababadarashandaloro Ribababadarase Uramalarashandalarakatarama Ribababadarase Ribalabarashandaloro Ribababadarashandaloro Hallelujah Ribababadarase Rimaladarashandaloro Ribababadarashandalarakatarama Ribababadarase Rabaladara Shandaloro Ira Ramadarase Rimamabadarase Uramara Ira Maladarase Rio Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Urabababadara Sandaloro Yesurajenin Tiruvadiku Saranam 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 Atmanavenin Saranam 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 Yesurajenin Tiruvadiku Saranam 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 Atmanavenin Saranam Saranam Saranam. Hallelujah. Hallelujah. Ribababadara Shirama Ribababadara Shandaloro Ribaladara Shandalara Katarama Ribababadara Se Rimalabadara Sandaloro Ribababadara Sandaloro Ribababadara Se தேவாவியானவரே அப்படியே தெய்வ சமூகத்திலே முழங்கால் படி எல்லாரும் முழங்கால் படிட்டு மற்ற எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இந்த மால்வி தேவ ஆவியானவருக்கு நம் மத்தியில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று இந்த 2024 ஆண்டு நான் பயனுள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு என்னை நிரப்புங்கப்பா. The Spirit of the living God, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே நீர் வாரும். அவர் நாமத்தில் வந்திருக்கிறவரை வரவேற்று இன்னொருக்கும் 2024 வருஷத்தில் நான் பயனுள்ள பாத்திரமாய் உடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாய் என் நினைப்பில் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா பாய்த்து the Spirit of the Lord is moving in our midst. பரிசுத்த ஆவியானவர் நாமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Break me, melt me, mold me and fill me. Spirit of the living God,
எல்லாரும் ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். உருவாக்கி நீரப்பும் ஜீவனுள்ள தேவனே, ஆவியே தேவாவியனுடைய பிரசனத்தில் இன்னொரு முறை கூட அவரை வரவேற்று நாம் பாடப் போகிறோம். அவர் நமத்தில் இருக்கிறார். எனக்குள்ளே நீங்க வாங்க ஆண்டவரே. ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்மை விசேஷித்த நன்மையினால் கிருபையினால் நிரப்பி கனத்திற்குரிய பாத்திரமாய் அனைவரும் விரும்புகிறார். இந்த மாலவெளியிலே சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு பல நிலைமையில் வந்திருக்கலாம். இப்ப நாம் வரை கூப்பிட போகிறோம். மத்தியில் அவர் அசைவாடி கொண்டு ஆண்டவரே எனக்குள்ள வாங்க. அவர் உருவாக்கி விடுவார். உடைக்க வேண்டிய பகுதியை உடைப்பார். கட்டி எடுக்க வேண்டிய பகுதியை பற்றி எடுப்பார். நிரப்பி விடுவார். சந்தோஷத்தினால், ஆரோக்கியத்தினால், பலத்தினால் அவர் நம்மை நிரப்பி விடுவார். சின்சியர் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நாள் அவர் நம்மை நிரப்ப போகிறார். அவருடைய அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். நன்மைகளை நாம் அனுபவிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிற மாறுதல்களை நாம் பார்க்க போகிறோம். ஆவியானவரால் ஆவியானவரால் ஆவியானவரால். இதுவரை எப்படி இருந்தோ தெரியாது. ஆனால் இந்த நாள் இருந்த ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வரப்படுகிறார். சின்சியரா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே வாரும் சொல்லும் பொழுது எனக்குள்ள வாங்கப்பா. நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எனக்குள்ள வாங்க. என் நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். வாழ்க்கையின் சூழ் நமக்கு தான் தெரியும். அவர் வரட்டும். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அப்படியே நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நூறுக்கு உருவாக்கி நீரப்பும் ஜீவனுள்ள தெய்வனே, ஆவியே வாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 「ああ、レルヤ、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 ああ、レルヤ, Amen.
நல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதல் நாள் மாலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே கூடி துதித்து ஆராதிக்கும்படி தேவன் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற மகாபிரிய ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவரின் துதியை சொல்லி வருவான் சொன்னீரப்பா. புது பாட்டை பாடும் பொழுது நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து பட்டயத்துக்கு தப்புவிக்கிற ஆண்டவர். இந்த துதி எங்கள் வாழ்க்கை துதியின் வாழ்க்கையாய் மாறுவதாக என்று ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பல நேரங்கள் நாங்கள் துதியை பற்றி அறிந்திருந்தாலும், துதிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருந்தாலும், எங்கள் சிந்தனைகள் வீணான எண்ணங்களினாலே உணர்வற்றுள்ளாய் போய் இருளடைந்து விட்டோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எங்களை இப்படி சமுத்திரை தாழ்த்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் எங்களை குறித்த தேவ சித்தம் துதி என்பதே நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆகவே எல்லாருடைய இருதயத்திலிருந்தும் துதி ஸ்தோத்திரங்கள் எப்பொழுதும் ஏறெடுக்கப்படத்தக்கதாக துதி நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறுவதாக, அதன் மூலமாய் எல்லா பகுதியிலும் வெற்றியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நீங்கள் விரும்புகிற ஆராதனையை செய்ய உதவி செய்யும். உண்மையோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, நல்ல ஆவில நிறைந்து நாங்கள் ஆராதிக்கிற அந்த அனுபவத்தின் ஆழத்துக்குள்ளே இந்த ஆண்டுகளை கொண்டு செல்வீராக. மாம்சத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆராதிக்கிற நாங்களே விருத்த சேதம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. இந்த ஆவியிலே ஆராதிக்கிற அந்த அனுபவத்தின் ஆழங்களுக்குள் இந்த ஆண்டுகளுடைய சபையை எங்கள் பிசுவாசில் ஒவ்வொருவரையும் கொண்டு செல்லும்படி ஆய்ச்சிக்கிறோம். இந்த மாலவேளையிலும் ஆவியாவுடைய பிரசனம் எங்களுக்குள் வரும்படி, பசுத்தாவினங்களுக்குள் வரும்படி நாங்கள் அடைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி நீர், இருள் நீங்கினது, ஒழுங்கற்ற தன்மை நீங்கினது ஆண்டவரே. காரியங்களை கர்த்தர் சரிப்படுத்தினீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே பலவீனங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், பலன் அடையட்டும், கரங்களோடு நடத்தட்டும். உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் மகிமையும் துதியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.